வணக்கம் நண்பர்களே, இது AZ204 அஷ்யூர் சர்டிஃபிகேஷனோட வீடியோ சீரீஸ். ஸோ அஷ்யூர் சர்வீசஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன் .NET Core Web API 9லேயும் ஆங்குலர்லேயும் க்ரியேட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷன்ஸை காமிக்க போகிறேன். அந்த அப்ளிகேஷன் AZ204க்கு உயிர் கொடுக்க போகுது. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் டெமோக்கு மட்டும் இல்லை, இந்த அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த சர்வீசஸ் எல்லாமே இந்த சர்டிஃபிகேஷனில் வரக்கூடிய சர்வீசஸ் எல்லாமே. ஸோ இப்படி படிக்கிறனால ஒரு ரியல் வேர்ல்டில் கம்பெனியில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஏன் இந்த சர்டிஃபிகேஷன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த வீடியோ கட்டாயமாக பிடிக்கும், இந்த சீரீஸும் உங்களுக்கு கட்டாயமாக பிடிக்கும். இப்போ உங்கள் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது தான் அந்த அப்ளிகேஷன். ஸோ இது மென்டர் பை கார்த்திக். ஸோ மென்டர் பை கார்த்திக்னு சொல்லிட்டு ஒரு .NET Core Web API 9ல் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அப்புறம் Angular 19ல். ஸோ பேசிக்கலி இந்த அப்ளிகேஷன் பற்றி நம்ம ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். இப்படி நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி டெவலப் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் ஆகுதுன்னு காமிக்கும். ஹவு இட் ஒர்க்ஸ். முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும், ஸ்லாட் புக் பண்ணணும், என் கூட நீங்கள் பேசிக்கலாம் டைரெக்டாக. ஓகே, இதுதான் கான்செப்ட். பட் என்னென்ன பண்ண போகிறோன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பட்டன் இருக்கும், எக்ஸ்ப்ளோர் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். இப்போ நம்ம கரண்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறது இந்த வீடியோ. இப்படி ஒவ்வொரு வீடியோவும் எந்த சர்வீஸுக்கு ரிலேட் ஆகுது, இன்க்ளூடிங் இன்ட்ரோஸ் எல்லாமே. ஓகே, எப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே இருக்கும். ஸோ வீடியோஸ் ஏதாவது தெரியல, எங்கேயாவது பார்க்கணுன்னா கூட இங்கே வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், AZ204 ஸ்டடி கைடுன்னு இருக்கா. இந்த ஸ்டடி கைடில் தான் வந்து இந்த ஹோல் எக்ஸாம்க்குரிய எல்லா கண்டென்ட்டும் இருக்கும். அதாவது இந்த செக்ஷனில் 30% கிட்ட வரும் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா 3 செக்ஷன் கலந்தது. ஸோ கான்செப்ட் என்னென்னா, நம்ம இந்த ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி இங்கே இருக்கிறது எல்லாமே எப்படி ஒரு டெவலப்பர் அப்ளிகேஷனில் அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இங்கே இருக்க எல்லா டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸும் இந்த அப்ளிகேஷனில் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது, இப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சுக்க போகிறோம். டிப்ளாய் பண்ணுறதுக்கு என்னென்ன, எப்படி டீபக் பண்ணுறது, இந்த மாதிரி என்னென்ன படிக்க சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் ஒரு ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனில் .NET டெவலப்பர் எப்படி யூஸ் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு கான்செப்டையும் முடிஞ்ச அளவுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸை வச்சே நம்ம கற்றுக்க போகிறோம். இதுதான் கான்செப்ட். நம்ம வீடியோ பண்ண இந்த வீடியோ லிங்க்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு எல்லாமே ஜஸ்ட் இன்ட்ரோ வீடியோனால இது எதுலேயுமே சேராத ஒரு வீடியோ. ஓகே, இந்த அப்ளிகேஷனோட டெமோ பார்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு யூஸராக லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூஸராக லாகின் பண்ணியிருக்கனால இப்போ அட்மின் வந்து இங்கே அட்மினாக இருந்தால் என்ன ஆகும் பார்க்குறேன். ஓகே, நான் அட்மினாக லாகின் பண்ணியிருக்கேன் பேசிக்கலி. ஸோ என்ன ஆகும்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் அட்மின் நான் இங்கே வந்து ஆட் ஸ்லாட்னு கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்லாட் க்ரியேட் பண்ணுவேன். ஒரு உதாரணத்துக்கு 30ஆம் தேதி ஏன் டைம் படி, ஓகேவா, ஏன் டைம் படி 7:30 ஈவினிங் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ 30 minutes ஒரு கூகுள் மீட் இன்வைட்டை நான் கொடுக்குறேன். ஓகேவா, இப்படி ஒரு ஸ்லாட்டை க்ரியேட் பண்ணுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூஸர் ஆகிய நீங்கள் இங்கே அவைலபிள் ஸ்லாட்டில் வந்தீங்கன்னா இந்த ஸ்லாட்ஸ்லாம் காமிக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு இந்த டைம் சூட் ஆச்சு அப்படின்னா ரிக்வெஸ்ட் ஸ்லாட்னு கொடுத்து எதுக்கு இந்த ஸ்லாட்டில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிற ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து சப்மிட் ரிக்வெஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் சப்மிட் ஆகிடும். சப்மிட் பண்ண ரிக்வெஸ்ட் நான் அந்த மாதிரி டேஷ்போர்டில் வந்து பார்க்கலாம், யார் அனுப்பிச்சிருக்கா, என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் வியூன்னு கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு நம்பர் வந்து இந்த மாதிரி என் கூட பேசணும், ஏதோ கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் அப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ பேசிக்கலி என்னால் அப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா, இந்த மாதிரி அப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கோங்களா, இதை ரியலாக பார்க்கலாம். இல்லை நான் கேன்சல் கூட பண்ண முடியும் ஸ்லாட்ஸ் வேணாம் அப்படின்னா. அப்ரூவ் பண்ண உடனே உங்களுக்கு இமெயில் வரும். பட் இமெயில் வர்றதுக்குரிய செட்டப்பு அஷ்யூர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்ட் ஆஃப் வீடியோஸ் இல்லையா. ஸோ நம்ம அடுத்தடுத்து போக போக இது எப்படி இன்டெகிரேட் பண்ணுறோம் அஷ்யூர் ஃபங்க்ஷன்ஸில், இதெல்லாம் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுதான் கான்செப்ட். இப்போது வேறு என்ன பண்ணலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ நீங்கள் வந்து மை ரிக்வெஸ்ட்டில் வந்தீங்கன்னா உங்கள் ரிக்வெஸ்ட் எல்லாமே காமிக்கும். ஓகே, இப்போ லாக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு யூஸராக வந்து பார்ப்போம். ஸோ நான் லாக் அவுட் பண்ணிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ஆத்தென்டிகேஷன் இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே அஷ்யூர் என்ட்ரா எக்ஸ்டர்னல் ஐடி. ஓகே, எதுக்கு எக்ஸ்டர்னல் ஐடியும் வந்து ஒரு பார்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேஷனில் எக்ஸ்டர்னல் ஐடி பற்றி தெரியணும். ஓகே, மைக்ரோசாஃப்ட் ஐடென்டிட்டி ப்ரொவைடர் பற்றி தெரியணும். ஸோ அதுதான் கான்செப்ட். இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ரியல் வேர்ல்டில். ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாகின் பண்ணுறேன் ஒரு யூஸராக. நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கனால ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்.
நான் வந்து கூகுள்ங்கிற ஐடென்டிட்டி ப்ரொவைடர் யூஸ் பண்ணி என்னோட ஜிமெயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இது ஒரு யூசர். இங்கே பாருங்கள், ஜிமெயில் வரும், வந்துட்டு போகும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஆத்தென்டிகேட் ஆகுது. ஓகேவா? ஏன்னா நான் ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் லைக் ஆல்ரெடி நான் அலோவ் பண்ணியிருக்கனால எனக்கு இப்படி காமிக்குது. பட் நீங்களும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓகே, இப்போது யூசர் ஆகிய நான் அவைலபிள் ஸ்லாட்ஸில் வந்து இந்த ஸ்லாட்டை புக் பண்ண விரும்புகிறேன். ஒரு உதாரணத்துக்கு இப்படி வந்து ஒரு யூஸர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சப்மிட் ரிக்வெஸ்ட்னு கொடுத்தா சப்மிட் ஆகிடும். ஓகே, இவ்வளோ ஆயிருக்கு அவைலபிள், அதாவது நான் இப்போ சப்மிட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ திரும்பி வந்து இதை கொடுக்க ட்ரை பண்ணேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சப்மிட் பண்ணியிருக்கனால இன்னொரு என்னால் ஸ்லாட் எடுக்க முடியாது. ஓகேவா? தட்ஸ் ஃபைன். ஸோ பட் வேறு ஏதாவது ஸ்லாட் வேணும்னா நீங்கள் கொடுக்கலாம். இப்போது அட்மின் ஆகி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போது எனக்கு வந்து இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்துடும், எனக்கு தெரியும். ஈவன் நான் போர்ட்டலில் லாகின் பண்ணி கூட பார்க்க முடியும். நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி டேஷ்போர்ட்டில் போய் ஃபஸ்ட் லாகின் பண்ணிவிடுவோம். ஓகே, நான் லாகின் பண்ணிவிட்டேன். ஆஸ் அன் அட்மின் எனக்கு இங்கே பாருங்கள், அந்த யூஸர் கொடுத்தது பெண்டிங்கில் காமிக்குது. என்னால் வியூ பண்ண முடியும், அப்ரூவ் பண்ண முடியும், இல்லை கேன்சல் கூட பண்ண முடியும். ஓகே, நான் அப்ரூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த யூஸர் வந்து மை ரிக்வெஸ்ட்டில் போய் பார்த்தா புக்டுன்னு காமிக்கும். ஓகேவா? கேன்சல் பண்ணியிருந்தால் கேன்சல்னு காமிக்கும். என்னால் நான் க்ரியேட் பண்ண ஸ்லாட்ஸை வந்து டெலிட் பண்ண முடியும், அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி ஒரு ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனில் அஷ்யூர் சர்வீசஸ் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி இந்த AZ204 சர்டிஃபிகேஷனோட கான்செப்டில் எப்படி வருது. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு வந்து ரியல் கம்பெனியில் ஒரு அவங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு இந்த மாதிரி சர்வீஸ் யூஸ் பண்ணப்போ என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியும். ஓகே, அதுதான் கான்செப்ட். இப்போது இதை தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் நிறைய விஷயங்கள் பார்ப்போம். ஓகே, இம்பார்ட்டண்ட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா ஹோமில் வந்து இந்த லிங்க் போனீங்க அப்படின்னா இங்கே காமிக்கும் அடுத்த வீடியோ என்னென்னு. ஸோ பேசிக்கலி அடுத்த வீடியோ AI யூஸ் பண்ணி குயிக்காக நம்மளோட அறிவையும் ஏஐயோட அறிவையும் வச்சு எப்படி குயிக்காக வெப் API அப்புறம் ஆங்குலர் ஆப் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்மளுக்கும் அது கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ண வீடியோ தான் அடுத்த வீடியோ. ஓகே, ஸோ ஸ்டே டியூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த சீரிஸை பார்க்கணும், அப்புறம் இந்த சர்டிஃபிகேஷன் கிளியர் பண்ணணும்னா தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.